என்னாச்சு? உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பதில் மன்னித்தல். பழிவாங்கும் குணம் உள்ளவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள். இவர்கள் செய்யும் இறைபக்தி ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க முயற்சி செய்வது போலாகும். எவ்வளவு பழகினாலும் ஒரு சிறு தவறுக்கு முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்கவே கூடாது. சத்குருமார்கள் கூறிய அறிவுரை யாரையும் பகைத்து கொள்ளாதே என்பதாகும். உடனே சமாதானமாக பேசிவிடுங்கள். மற்றவரை பற்றி தவறாக சிந்தித்து பேசும் நேரத்தை இறைவனை நினைக்கும் நேரமாக மாற்றிவிடுங்கள். இறைவன் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்களும் உங்களை பழிவாங்கியவரும் சமாதானமாகி விடுவீர்கள். மன்னிக்க தெரிந்தவர்களே மகாத்மாவாகிறார். இவர்களிடம் பகவான் குடிக்கொள்ளுவார். வாழ்க வளமுடன்.